ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஸ்பீஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து காரப்பொடி மீன் குழம்பு எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அந்த சட்டியில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது கூட ஒரு கை அளவுக்கு வந்து பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், அதையும் தட்டி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் அதில் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு வந்து நான் ஒரு லெமன் சைஸ் வந்து புளி ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு 3 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கை வந்து பூண்டும் 2லேருந்து 2 டீஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை நல்லா குறைன்னு அரைச்சி இதையும் அந்த புளி கரைச்சலோடு ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்தக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க காரப்பொடி மீனை போட்டு 2லேருந்து 3 கொதி வர வரைக்கும் நல்லா இந்த குழம்பை கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான நல்லா மிளகு காரத்தோட உங்களுக்கு ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.